மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது கால சக்கரத்தில் இருக்கிற 12 ராசிகளையுமே கடைசி ராசியாக வருது. ஆனால் கடைசி ராசியாக வந்தாலுமே மீன ராசி அப்படிங்கிறது தனித்துவமான குணாதிசயம் கொண்ட ஒரு ராசிங்க. மற்றவங்களாம் உதவின்னு கேட்டால் கூட செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க நீங்கள் மற்றவங்க துன்பப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதே போல் உங்ககிட்ட ஒருத்தங்க இப்போ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கூட உங்களை தண்டித்தவங்கள கூட மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க மீனராசிக்காரங்க நீங்கள் தான். உங்களுக்கு பிடிக்கலையா, துரோகம் செஞ்சாங்களா, அவங்கள பழி வாங்க மாட்டீங்க, உடனே அவங்கள விட்டு விலக தான் பார்ப்பீங்க. இந்த ஒரு குணம் இருக்கிறதுல ரொம்ப சிறப்பான குணம் இல்லையா? மற்றவங்கள பழி வாங்கிறதுக்காக நேரத்தை செலவிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அவங்க செஞ்ச செயலுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மையாக நம்பக்கூடியவங்க மீனராசிக்காரங்க நீங்கள் தான். குரு பகவானோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களோட சிந்தனை நல்லதாக இருக்கும். தர்ம சிந்தனை, உயர்ந்த பண்பு, இது எல்லாமே மீனராசிக்கிட்ட இருக்கும். அமைதியானவங்களாக இருப்பீங்க, அதே சமயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. மீனராசி 12வது ராசி, இறுதியான ராசியாக இருந்தாலும் உங்களோட இயல்பு ரொம்பவுமே அருமையானது. இது குரு பகவான் அதிபதியாக கொண்டது, நீரின் ராசியாகவும் பார்க்கப்படுது. கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம், தொலைநோக்கு பார்வை, ஒழுக்கமான நடத்தை, இதுக்கு பெயர் பெற்றவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் தர்ம சிந்தனையால் தனித்துவமாக தெரிவிங்க. எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. கடினமான சூழலை கூட பாருங்கள், உங்களோட நுட்பத்தால் சமாளிச்சுடுவீங்க. மற்றவங்களோட துயரத்தை கண்டு உதவக்கூடியவங்களாகவும் மன்னிக்க தெரிஞ்சவங்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் துரோகம் இழைச்சவங்களை கூட உடனே விட்டு விலகித்தான் வருவீங்க. ஆன்மீகம், தத்துவம், சேவை சார்ந்த விஷயத்தில் அதிகமாக மீனராசிக்கு ஈடுபாடு இருக்கும். கற்பனை உலகில் வாழ்வீங்க. கலை இலக்கியத்தில் சிறந்தவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலை சூழலால் இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்களை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதான் இனி வரக்கூடிய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக அமைஞ்சிருக்கா? இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே சரியாக நடக்குமா? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன அமையும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும்? இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். அதனால தான் சொன்னோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்னு. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். மீன ராசிக்காரங்க எல்லோருக்கும் எல்லா இடத்துலையுமே உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் போய் யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு நிற்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதே போல் தான தர்மத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. யாருக்கிட்டையும் ஒன்று வேணும் அப்படின்னு போய் நிற்க மாட்டீங்க. குடும்பத்தில் ஒரு குழப்பம் வருதுன்னா கூட அதை பிரச்சனையிலேருந்து என்ன செஞ்சால் வெளிவரலாம் அப்படிங்கிறத நல்லா ஆழமாக யோசித்து பிரச்சனைக்கான தீர்வை நிரந்தர தீர்வாக சொல்லுவீங்க மீனராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது, அதனால் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறது இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து செய்வதால் நன்மையை பெற முடியும். அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். நீங்கள் வியாழக்கிழமையில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை பெரும்பாலும் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. முதற்கடவுளான விநாயகர் பெருமானை இந்த மீனராசிக்காரங்க வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். விநாயகர் பெருமானுக்கு எப்பொழுது வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வியாழக்கிழமையில் காலை நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித காரிய தடைகளையுமே நீக்கி கொடுக்கும். எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாக்க முடியும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலன் உண்டாகக்கூடிய அமைப்பை நீங்கள் விநாயகர் பெருமானின் அருளால் கண்டிப்பாக பெறுவீங்க. அப்படி விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவது உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இறைவன் கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீனராசிக்காரங்க எல்லா இறை வழிபாட்டையும் செஞ்சோம், ஆனாலும் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அது என்னென்னா உங்கள் ஜாதக அமைப்புங்க.
இப்போ மீன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கீங்க, பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி. ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலுமே இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜாதகம் கண்டிப்பாக மாறுபட்டு தான் இருக்கும். ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணிங்க, ஃபோன் மூலியமாகவே ஜாதக அமைப்பை சொல்லி நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் பிரச்சனையே தீரல அப்படிங்கிறவங்களுக்குமே கண்டிப்பாக ஜாதக ரீதியாக பிரச்சனைக்கான தீர்வை பெற முடியும். இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, நிறைய பேர் இவங்கிட்ட மொபைல் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். மீன ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல பாருங்கள், இந்த பூரட்டாதியில் 4ஆம் பாதம், அப்புறம் உத்திராட்டதி, அப்புறம் ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலை ராசியில் செவ்வாய் சனியோடு இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இந்த சூரியனும் புதனும் இருக்காங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது. அதுக்கப்புறம் சப்தமஸ்தானம், அங்கே சந்திரனும், ஐனசைன போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்காங்க. இந்த ஒரு வகையில் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த சூழலால் என்னெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ முழுமையான விளக்கத்தோடு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை பார்க்கும்பொழுது இந்த வாரம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. இதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுது. அதுவும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்குது. புதிய தொடர்பு உண்டாகும். பெண்கள் மூலம் நன்மை வரும். வெளியூர் பயணம் திடீர்னு போகிற மாதிரியான சூழல் வரும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். சிலர்லாம் புதுசாக வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். ஒரு சிலர்லாம் வீடு கட்டுவதற்கான பணியை தொடங்குவீங்க. இந்த எல்லா விஷயத்திலுமே நன்மை ஏற்படுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பணிகளை நீங்கள் கவனமாக செய்யணுங்க. உத்தியோகத்தில் சிறப்பான நிலையை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் நல்ல செயலை பார்த்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் இது தேடி வரும். ஆனாலும் இந்த வாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. அது என்னன்னா, இந்த கனவு தொல்லையை கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிக்க வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த பாருங்கள். சகோதரர் வழியிலையுமே மன வருத்தம் வரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இந்த திடீர்னு உங்களோட செயல்களில் கவன தடுமாற்றம் வரவுமே வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்பாடோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். அதுவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் கடுமையான உழைப்பிற்கு பின் நல்ல பலனை பெறுவீங்க. போட்டிகள் விலகும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறலாம். நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப தானே எந்த விஷயமும் நடக்காது, நாம தான் நடத்தணும். இப்போ இருக்கிற நிலை வாய்ப்பெல்லாம் அமையுது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை பிறக்கும். பிள்ளைங்க மூலம் பெருமை வரும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இல்லத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்கு வெளியூர் பயணம் திடீர்னு வர மாதிரியான சூழல் இருக்குது. பண வரத்துமே அதிகரிக்குது. உங்களுக்கு தேவையான உதவி தேவையான நேரத்தில் கிடைக்கும் பாருங்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க பாருங்கள். அப்படி படிக்கிறதால கல்வியில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா வகையிலுமே நிச்சயமாக பெறுவீங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் மன தைரியம் அதிகரிக்குது. எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகுது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அனுசரித்து போகக்கூடிய அளவில் மனப்பக்குவம் வரும். வீண் குழப்பம், காரியத்தடை கொஞ்சம் ஏற்பட்டு தான் நீங்கும். வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். கூடுதல் கவனம் கண்டிப்பாக வாகனம் ஓட்டும் போது செலுத்தணும். பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். கவன தடுமாற்றம் வரலாம். பண வரத்து கொஞ்சம் தாமதப்படும். பொறுமை, நிதானம் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்து உத்திராட்டதி. உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை, நல்ல ஒரு தொடக்கம் ஏற்பட போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் மட்டும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் மெத்தனமான போக்கு உருவாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் வரலாம். உங்களோட வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் நல்லது. வேலையில் முழு மனசாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனம் இல்லாமல் செயல்பட்டால் பிரச்சனைகளுமே வருங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா பொறுமையாக நிதானமாக கவனமாக உங்களோட வேலையை செய்யுங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கறது போல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது.
தேவையில்லாமல் விவாதமோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்க பாருங்கள். அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க விஷயத்துலையுமே கவனம் செலுத்தணும். உங்களோட வார்த்தைகளை அவங்க மதிக்காதது போல தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறத கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருந்தால் போதும். பிள்ளைங்களோட தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போடாதீங்க. இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் மட்டும் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும். கோபத்தை குறைச்சிட்டு புரிய வைக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லதாக இருக்கும். பிள்ளைங்க விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மேன்மையை பெறலாம். கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க இந்த வாரம் பெற முடியும். அது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு. நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமான் வழிபாடாக செய்யுங்க. வியாழக்கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய காரிய தடைகள் உங்களை விட்டு விலகும். எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். அது அற்புதமான ஒரு வழிபாடு. இதை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை பிறக்கும்.